ஒரு காலத்தில் ஒரு குரு ஒரு சிஷ்யன் இருந்தாங்க. அந்த குருவுக்கு அந்த சிஷ்யன் எந்தளவுக்கு பிரியமானவனாக இருந்தான் என்று சொன்னால், ஒருத்தர் கேட்குறார், ஏன்பா இந்த சிஷியனை ரொம்ப வருஷமாக கூடயே வச்சிருக்கிறிய, இவனை விட உனக்கு சிறந்த சிஷியன் வேறு எங்கேயும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி என்னப்பா இவங்கிட்ட உன்கிட்ட பிடித்தமான விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த குரு சொன்னார், இவன் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கிறான், ரொம்ப வருஷமாக இவனை ஏன் நான் வச்சுருக்கேன் என்று சொன்னால், நான் ஒரு டைமில் என் ஆசிரமத்தை இவனுடைய பொறுப்பில் விட்டுட்டு வெளியூர் போயிருந்தேன். போயிட்டு வரும்போது பார்த்தா இவன் தன்னுடைய மனைவியை திட்டிகிட்டு இருக்கிறான். அவனுடைய மனைவியை ஏன்டா திட்டுன்னு கேட்டேன். இவன் வெளியில் செல்லுகின்ற பொழுது திருடன் இவன் வீட்டுக்குள்ளே பூந்து இவன் மனைவியுடைய காது கம்பலை என்ன பண்ணான், அறுத்துட்டு போயிட்டான் நைட்டில். என்னுடைய சிஷியை சொல்கிறான் மனைவியை பார்த்து, அந்த திருடனுக்கு மறுபடியும் வர்றதுக்கு ஏன் நீ சிரமத்தை கொடுத்தா, இந்த பக்கம் திரும்பினா இந்த காதையும் என்ன பண்ணி பார்த்துட்டு போயிருப்பான்ல அப்படி சொல்லி என்ன பண்ணான், அந்த தன் மனைவியை திட்டுறான், திருடனுக்கு ஏன் நீ சிரமத்தை கொடுத்தேன்னு. பாருங்கள், திருடனுக்கே சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த சிஷியன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான் பாருங்கள். அதனால தான் இவனை நான் கூட வச்சுருக்கிறேன். இது அந்த காலத்து குரு சிஷியன். இந்த காலத்து குரு சிஷியன் பாருங்கள், ஏன்பா இவனை ரொம்ப வருஷமாக கூடயே வச்சுருக்கிறிய, என்ன காரணம், இவன்கிட்ட என்ன அப்படி நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த காலத்து குரு சொல்கிறாரு, இவன் பழைய கேடி, இவனை நான் வெளியில் விட்டால் என் சீக்ரெட்லாம் வெளியில் சொல்லிவிடுவான் அப்படின்னு இந்த குரு சொல்கிறாரு. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை பாருங்கள்.